NS கிருஷ்ணன் அவரிடத்துல ஒருத்தர் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வந்தார். அதுல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 2 செட்டுக்கு முன்னாடி தங்கவேலு, அப்போ அவர் நகைச்சுவையில வளர்ந்து கொண்டு வருகிறார் நடிகர், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இங்க வந்திருக்கிறார். சவுண்ட் கூட்ட வேண்டாம், குறைச்சு வைங்க. அவருடைய ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்திருக்கிறார். உடனே NS கிருஷ்ணன் கேட்கிறாரு, தங்கவேலு என்ன போட்டான் அப்படின்னு கேட்டார். கையெழுத்து போட்டானா? போட்டா அப்படின்னு 2 பக்கத்தை தள்ளி முன்னாடி இருக்கிற கையெழுத்த பார்க்கிறார். தங்கவேலு என்ன எழுதியிருக்கிறாரு? சிரி சிரி, சிந்திக்காமல் சிரித்து கொண்டே இரு அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதை பார்த்த உடனே NS கிருஷ்ணன் என்ன பண்ணார்? கூப்பிடவன, தங்கவேலு கூப்பிடு. அவர் அடுத்த செட்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவர் ஸ்டுடியோல அங்கேருந்து வந்து, அண்ணே கூப்பிட்டீங்களாமே. ஆமா, என்ன எழுதி கையெழுத்து போட்டிருக்கிற? மனுஷன் சிரிக்கணும், ஆனா சிந்திக்காமையே இருந்தா நாசமா போயிடுவான். சிரி சிரி, சிந்தித்து விட்டு சிரி அப்படின்னு அடிச்சு எழுதுனார். ஆட்டோகிராஃப் போட்டதை அடிச்சு எழுது அப்படின்னார். அப்ப என்ன அர்த்தம்? சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும், மனசுக்கு மகிழ்ச்சியும் தரணும், அறிவுக்கு விருந்தும் வைக்கணும். இது 2யுமே வெற்றிகரமாக செய்கிற நாடறிந்த நல்ல புலவர் தான் என் இனிய சகோதரர் ஐயா ராமலிங்கம் அவர்கள். 2யும் வெற்றிகரமாக இந்த மண்ணுலகத்திலே செய்து கொண்டு வருகிற ஆற்றலாளர். கற்றது கையளவு அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகா எடுத்து சொன்னார். எம்பார் அப்படின்னு ஒரு பெரியவர், அந்த பரம்பரை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், காஞ்சிபுரத்தில் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. அவர் குழந்தையா இருந்த காலத்துல சின்ன குழந்தையா தெருவில் விளையாடிட்டு இருக்கிறார். அப்போ பல்லக்கில் ஒருத்தர் போகிறார். அவர் யாருன்னா ரொம்ப படிச்சவர், நிறைய கல்வி எல்லாம் கற்றவர். அவருக்கு விருது சொல்வதுன்னு ஒரு வழக்கம், விருது சொல்லிட்டு போவாங்க. என்னன்னா, பல்கலைக்கழகம் கல்லாத கல்வி இல்லை, உலகத்தில் அறியாத விஷயம் இல்லை, மாபெரும் ராஜ பண்டிதர், இப்படிதான் சொல்லிக்கிட்டே போறது. அது வந்து விருது சொல்றது. அப்படி எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு விருது சொல்லிக்கிட்டே போறாங்க. இவர் சின்னவர் விளையாடிக்கிட்டே இருந்த குழந்தை என்ன பண்ணாரு? அப்படி நிமிர்ந்து பல்லக்கில் இருக்கிறவரை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாமே தெரியுமா அப்படின்னார். ஆமா, நான் படிக்காத விஷயமே இல்லை, நான் வரும்போது சகோதரி கூட ஒரு அந்த அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் பேசுறாரு, எனக்கு தெரியாது இந்த உலகத்துல இல்லை, எல்லாமே தெரியும் அப்படின்னு. பாருங்க, கீழே மணல், அந்த மணலை அள்ளி இப்படி கையில வச்சுட்டு கேட்டாரு, இதுல எவ்வளவு மண் இருக்குதுன்னு. இதுல எவ்வளவு மண் இருக்குது சொல்லு அப்படின்னார். இப்படிலாம் கேட்டா எப்படி அப்படின்னார். எல்லாம் தெரியும்னு சொன்னல, அப்ப இதுல எவ்வளவு மண் இருக்குன்னு உனக்கு தெரியணும் இல்ல, எவ்வளவு மண் இருக்குன்னு சொல்லு அப்படின்னார். அவர் பல்ல கூட்டி இறங்கிட்டு குழந்தைய பார்த்து, எனக்கு தெரியாதுப்பா, மன்னிச்சுக்க, நீ இப்படி கேட்பேன்னு நான் நினைக்கல, ஆனா கேட்டு என்ன முட்டாளாக்கனா போறாது, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லணும், உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னார். தெரியும். எவ்வளவு மண் இருக்கு? ஒரு கைப்பிடி அளவு மண் இருக்குன்னு. கற்றது கையளவு, ஒரு கைப்பிடி அளவு மண் இருக்குதுன்னா அது ஒரு அளவு தானே. 100 110 சொல்ல முடியாது. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் திருப்புகழ்ல. மணலை எடுத்து அளக்க முடியாது, ஆனாலும் ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்லலாம் இல்ல, ஒரு அளவு சொல்லலாம் இல்ல. அதனால இந்த உலகத்துல ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சவன் நான் தான், எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்ரி செகண்ட் the world is changing. ஒரு வினாடி இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை அப்படிங்கறது சினிமா பாட்டு மட்டும் இல்ல, வாழ்க்கையின் பெரிய வேதம் அது. நீங்க நேத்திக்கு பார்த்த மனுஷனே நேத்திய மாதிரி இன்னைக்கு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நேத்திக்கு கெட்டவனா இருந்தவன் இன்னைக்கு நல்லவனா மாறி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நல்லவனா இருந்தவன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கெட்டவனா மாறி இருந்திருக்கலாம். அதனால யாரையுமே வந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி சொல்ல முடியாது. உலகம் மாற்றங்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்டது. இதை புரிஞ்சுக்கணும் நாம. இப்ப சில பேர் வாழ்க்கையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே மாற்ற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடமாடுற பணம்னு அர்த்தம். எப்படி? நடமாடுற பணம் அப்படின்னு அர்த்தம்.
நடைப்பிணம் அப்படின்னு பேர் வைக்கிறான் பாருங்க. மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். நேற்று சாப்பிட்டதையே சாப்பிடுவேன், அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இருப்பேன், தவறு. நம்ம சில விஷயங்களை பழக்கத்துல வச்சிருக்கிறதாலேயே ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. நமக்கு எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இட்லியை விட சிறந்த உணவு உலகத்துல இல்லைன்னாங்க. அப்படி சொல்ல முடியாது. அரைச்சி 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரமான மாவுல நீங்க இட்லி போட்டாதான் அது சரியான உணவே ஒழிய, அதுக்கு மேல வச்சிருந்தா அதை விட மோசமான விஷம் இந்த உலகத்துல இல்லை. ஏன்னா அதுல இருந்து உண்டாக வேண்டிய அந்த அந்த புளிப்பு தன்மை இருக்கு பாருங்க, ஒரு பாக்டீரியா. அது 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வரைக்கும் தான் ஒரு அளவா இருக்கும். அது உடம்புல செரிமானத்துக்கு உதவியா இருக்கும். அது ஒரு 12 மணி நேரம் நீங்க அப்படியே வச்சு புளிச்ச மாவை சாப்பிட்டீங்கன்னா அது செய்யக்கூடிய கெடுதலை உங்களுக்கு விஷம் கூட செய்யாது. நான் ஒரு முறை ஈரோடுல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனேன் சார். எங்க தலையெழுத்து எவ்வளவுதான் ஏக்கர் கணக்கா நிலைமை இருந்தா கூட ஹோட்டல் தோசைன்னா எங்க தலையில எழுதி இருக்கிறான் கடவுள். ஒரு முறை ஈரோடுல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட, ஐயோ உதாரணத்துக்கு கூட ஈரோடு சொல்லப்படாது சார், உதாரணத்துக்காக கூட ஈரோடு சொல்லப்படாது. சேலத்துல சாப்பிட போனேன். எதுக்கு வந்து யாராவது இப்ப ஈரோட்டுக்குள்ள போவாங்களா? இல்ல, போகவே கூடாது. நான் சேலத்துல சாப்பிட போனேன். ராத்திரி 9:30 மணி பேசி முடிச்சுட்டு சாப்பிட போறேன். அந்த ஊத்தப்பம் மட்டும் ஒரே ஒரு ஊத்தப்பம் கொண்டாப்பா அப்படின்னு, சூடா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரே ஒரு ஊத்தப்பம் கொண்டா அப்படின்னு. அந்த ஊத்தப்பம் கொண்டாந்து வச்சா சார் அப்படியே பயங்கரமா புளிக்குது. புளிப்பு தாங்க முடியல. அந்த மாஸ்டரை கூப்பிடு, உள்ள இருக்கிற மாஸ்டரை கூப்பிடு அப்படின்னு. அவர் வந்த உடனே கேட்டேன், என்னங்க அது ஊத்தப்பம் புளிக்குது அப்படின்னு. அது தெரியாம இருக்கிறதுக்கு தான் நான் 5 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கிறேன். ஏங்க 5 ஸ்பூன் ஜீனி ராத்திரி நேரத்தில் சாப்பிட்டா உடம்பு என்ன வருது? அது புளிப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தான் நான் ஜீனி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த மனுஷன் கொல்லாம விடுறது இல்லைங்கிறதுல உறுதியா இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதிக நேரம் புளிக்க வைத்த உணவு உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது. சக்கரை நோய் இந்தியாவில் பரவிக்கிட்டே போறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உணவு பழக்கம் தான் காரணம். ஏதோ உலகத்திலேயே இல்லாத உணவு பழக்கம் இந்தியாவில் இருக்குன்னு பெருமையா பேசுறோம். அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. நம்முடைய உணவு பழக்கத்துல நிறைய தவறு இருக்குது. நம்முடைய உணவு என்ன அடிப்படையில் இட்லி, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் கார்போஹைட்ரேட். யோசிச்சு பாருங்க, எல்லாமே கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா உடம்பு சரியா இருக்குமா? அப்ப ஃபாரின்ல இருக்கிறவங்க பைத்தியக்காரனா சாலட் சாப்பிடுறான், இலை சாப்பிடுறான், கீரை சாப்பிடுறான், ஃப்ரூட் சாப்பிடுறான், ஒரு விதமான முட்டைக்கோசை நறுக்கி வச்சு அப்படியே சாப்பிடுறான், தக்காளி அப்படியே சாப்பிடுறான். ஏன் அவன் சாலட் சாப்பிடுறான்? உணவு பழக்கம்னு எடுத்துக்கொண்டா நம்ம ஆரம்ப காலத்துல ஏதோ நம்ம பெரியவங்க தெரிஞ்சதுல ஒரு விஷயம் சொன்னாங்களே ஒழிய, நம்ம பெரியவங்க இட்லி தின்னாங்கிறதுக்காக நானும் இட்லியே திம்பேன்னு சாதிக்காதீங்க. நான் இட்லிக்கு எதிரி இல்லை, ஆனா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குதுன்ற. 6 மணி நேரம் புளிக்க, அதுக்கு மேல புளிக்காத ஒரு மாவு, அதை ஒரு தடவை சாப்பிடலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா என்னன்னா, நீ சாப்பிட்றதுக்கு பின்னால ஒரு சவப்பெட்டி படுக்க வைப்பான்ல, அதை நிறுத்தி வீட்டில் வச்சா அதுக்கு ஃப்ரிட்ஜ்னு பேர். செத்ததுக்கு அப்புறம் உன்னை எந்த சவப்பெட்டியில வைக்க போறானோ, இப்பெல்லாம் ஏர் கண்டிஷன் பாக்ஸ்ல தானே வைக்கிறான். அந்த ஏர் கண்டிஷன் பாக்ஸ்ல உன்னை உள்ள வைக்கிறதுக்கு பதிலா நீ சாப்பிட்றதையெல்லாம் உள்ள வச்சு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறான். நின்ற நிலையில் இருக்கும் ஒரு சவப்பெட்டி. இது ரொம்ப அக்கிரமங்க. எதை கேட்டா, சில பேர் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள புறநானூற்று புளிக்குழம்பு இருக்குதுங்க, சங்க காலத்து சாம்பார் இருக்குதுங்க. இது எங்கேயாவது நாடு விளங்குறதுக்கு சரியான விஷயம் நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜுங்கிறது அவசியம்தான், ஆனா அதுல எவ்வளவு நேரம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம உணவுல விஷமாறதுக்கான நேரம்னு ஒரு கணக்கு இருக்குது. திரும்ப திரும்ப சுட வச்சா கெட்டு போற உணவு எது? அப்படி சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது. சாதத்தை மறுபடியும் நீங்க சுட வச்சீங்கன்னா more or less it is a poison. மறுபடியும் சாதத்தை சுட வச்சா, இந்த யூடியூப் எடுத்து பாருங்க, வீட்டில் பழைய சாதம் மிஞ்சி விட்டதா கவலைப்பட வேண்டாம், மொறு மொறு என்று ஒரு தோசை போடுகிற யோசனை உன்னை கொல்னா கூட தப்பு இல்லை. அது சோறு மிஞ்சி போச்சு, அதை மறுபடியும் வேற ஒரு வடையா பொரிக்கிறது, அது இன்னொன்னா பண்றது. தயவு செய்து இந்த மாதிரியான அராஜகம்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபுட், நம்ம எவ்வளவு கீரையை சமைக்கிற போது எப்படி சமைக்கணும்னு சொன்னா, கீரையை சமைக்கிற போது மூடி போட்டு சமைக்க கூடாது. கீரையை சமைக்கிற போது நீங்க இன்னும் சரியா சொல்றதா இருந்தா எண்ணெய் விட்டு வதக்க கூடாது.
பழைய நல்ல முறை அப்படின்னா கீரையை அப்படியே அவிப்பாங்க. சைனால இன்னைக்கு அப்படித்தான், பச்சை கீரையை அப்படியே வெந்நீரில் அவிப்பாங்க, லேசா துளி உப்பு போட்டு ஆலிவ் ஆயில்னா ஆலிவ் ஆயிலும் ஏதோ ஒன்று போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம மற்றவன் எல்லாம் மடையன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. நாம எப்படி அறிவாளியோ அதே மாதிரிதான் உலகத்துல எல்லா பக்கத்துலயும் அறிவாளி இருக்கிறான் அப்படிங்கறத முதல்ல ஒத்துக்கிறதுக்கு பழகுங்க. நம்மளை தவிர உலகத்துல எவனுமே அறிவாளி இல்லைன்னு பேசியே நாசமா போற நாடு இந்த நாடு. நம்மளை தவிர எவனுமே அறிவாளி இல்லை உலகத்துல, நாம மட்டுமே அறிவாளின்னு பேசுற முதல்ல அந்த மூட பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. நம்ம கிட்டயும் நல்ல விஷயம் இருக்கு, அடுத்தவங்க கிட்டயும் நல்ல விஷயம் இருக்கு. நம்ம கிட்டயும் கெட்ட விஷயம் இருக்கு, அடுத்தவங்க கிட்டயும் கெட்ட விஷயம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற விவேகத்தை பயன்படுத்தி எது கெட்டதோ அதை தூக்கி வெளியேறீங்க, எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்வதற்கு தயவு செய்து பழகுங்க. இப்போ வெவ்வேறு கோணத்துல நான் சொல்றேன். மாற்றம் என்பதற்கு பல அர்த்தம் இருக்குதுங்க. எவல்யூஷன் ஆங்கிலத்தில் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? பரிணாமம். நம்ம பயன்படுத்துற வார்த்தை. நம்ம குரங்குலேருந்து பிறந்து வந்தவங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இதை மதம் ஒத்துக்கிறது இல்லை. மதவாதிகளால அந்த சயின்ஸை ஏத்துக்க முடியல. ஆனா எவல்யூஷன் தியரி நாம விலங்குலேருந்து தான் இவால்வ் ஆகி அதுல இருந்து பரிணாம வளர்ச்சியினால இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படி. ஒரு அம்மா ரொம்ப அந்த நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க கிட்ட மகன் கேட்டான், அம்மா மனுஷன் நாமெல்லாம் எப்படிம்மா வந்தோம்னா கடவுள் நம்மளெல்லாம் படிச்சாருன்னு அவங்க ரிலீஜியஸ் ஃபெய்த் சொன்னாங்க. அப்பா கிட்ட போய் கேட்டா உடனே அப்பா சொன்னார், இல்லடா நம்ம குரங்குல இருந்து இவால்வ் ஆகி எவல்யூஷன் படி நம்ம மேல வந்தோம் அப்படின்னு. உடனே மறுபடியும் அம்மாட்ட போய் கேட்டா, ஏமா நீ என்னமா நீ சொல்றது வேற மாதிரி இருக்குது, அப்பா சொல்றது வேற மாதிரி இருக்குது, நீ என்னமோ நம்மளெல்லாம் கடவுள் அப்படியே படைச்சாருங்கிற, அப்பா குரங்குல இருந்து மேல வந்தோம்னு சொல்றாரு, நம்ம எல்லாம் எப்படி வந்தோம்னு. அந்த அம்மா உடனே பதில் சொன்னாங்க, நான் எங்க உறவுக்காரங்களை பத்தி சொன்னேன், உங்க அப்பா அவங்க உறவுக்காரங்களை பத்தி சொல்லியிருக்கலாம், அதுக்கு மேல எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டாங்க. சார் இது ரசிக்கலாம் ஜோக்கா, ஆனா உண்மை என்னங்கிறத தேடணும். எவல்யூஷன்ங்கிறது இல்லாம இல்லைங்கிறது நீங்க ஜீன், அதாவது மரபணு அப்படிங்கறத பத்தி எடுத்து படிச்சாதான் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். நான் அடிக்கடி மேடைதோறும் ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்றது உண்டு. கோயம்புத்தூர் பேராசிரியர் மணி மனித ஜீனோம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தாதான் அந்த மரபணுக்களுடைய அடுக்கு இருக்குது இல்லையா, அதுக்கு லாகரிதம்னு பேரு. அதுல ஒரு கணக்கு இருக்கு. நம்ம செங்கல் வச்சு கட்டும் போது இப்படி ஒரு செங்கல் இப்படி ஒரு செங்கல் மேல இருக்கு, படுக்க கல்ல வைப்போம் ஜாயிண்ட்டுக்கு. அது மாதிரி நம்முடைய மரபணுக்கள் நம்மளுக்கு கட்டுது, உள்ளுக்குள்ள ஒரு கணக்கு வச்சு கட்டுது. அதுக்கு லாகரிதம்னு பேரு, அடுக்குன்னு பேரு. அந்த அடுக்குல கொஞ்சம் மாறுனா நம்ம வேற உயிரா மாறிடும், துளியோண்டு மாறிட்டா இன்னும் கொஞ்சம் வேற உயிரா மாறிடுவோம். இப்ப நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, உன்னை கொண்டு போய் காப்பி போட்டோ காப்பி எடுக்கிறோம் இல்லையா, அப்படி போட்டோ காப்பி எடுக்கிற போது மரபணு அம்மா வயிற்றுல அப்படியே மறுபடியும் போட்டோ காப்பி எடுக்கும். அதுல ஒரு நூல் தப்பி போயிடும். தப்பி போச்சுன்னா அதுக்கு நிறம் மாறிடும், தோல் மாறிடும், முடி மாறிடும், மூக்கு மாறிடும், ஏதோ ஒண்ணு மாறிடும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் படைப்புல. அப்போ மனிதன் மரபணுக்களினுடைய வழியாக அவருடைய எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. நீங்க பாக்குற பல பறவைகள் இப்படி ரெக்கையோட இருக்குது இல்ல, ரெக்கையோட பறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா பறவைன்னு சொன்னா. ஆனா உலகு தொடங்கிய நாள் அந்த ஒரு உலகு தொடங்கிய அது மில்லியன் ஆண்டுக்கு மேல ஆகி போச்சு. சில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 25,000 45,000 அந்த மாதிரி ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகள் சில இருந்திருக்குது. ஆனா அந்த பறவைகளுக்கு என்ன ஆச்சரியம்னா பறக்க தெரியாது. எப்படிங்க? பறவை இருந்திருக்குது, ஆனா அதுக்கு பறக்க தெரியாது. அதுக்கு இதை அசைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது, இதை அசைச்சு நம்ம மேல காத்துல போலாம் அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி இந்த பிளவு இதுக்கு அதிகமாகி, அந்த பிளவு அதிகமானதுக்கு அப்புறமா தான் அந்த பறவைகள் பறப்பதற்கு உரிய ரகசியத்தை கற்றுக்கொண்டு பறக்க ஆரம்பித்தன. இதே மாதிரி இது பாருங்க, மீன் மற்ற விலங்குகளுடைய அந்த அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த அச்சு ஒட்டி இருக்கும், அப்படியே அந்த காலோட அமைப்பு கையோட அமைப்பு ஒட்டி இருக்கும். ஆனா மனிதனுக்கு ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது. ஆரம்பத்தில் நீருக்குள் வாழ்ந்த விலங்கு, அப்புறமா தான் இந்த கேப் ஒன்னொன்னா உண்டாகி பிரிக்கக்கூடிய 10 விரலாக நமக்கு அது அமைந்தது. இதையெல்லாம் சயின்ஸ் நீங்க முழுமையா எடுத்து படிச்சாதான் ஒரு 500 வருஷத்துல 1000 வருஷத்துல ஒரு மாற்றம் 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 மாற்றம்னு எவல்யூஷன் அது அப்படியே மேல போய்கொண்டே இருக்கு. இந்த எவல்யூஷனுக்கு மாற்றம்னு பேர், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பேர். நல்ல கவனிங்க, வளர்ச்சியும் மாற்றம் தான்.
சுனாமியும் மாற்றம் தான். ஒரே நாள் அடிச்சது, அத்தனையும் தூக்கி அண்ணாண்ட தூக்கி வெளியே போடுது, அழிச்சிருச்சு, அதுவும் மாற்றம் தானே. என்னுடைய நண்பர்கள்ல சில பேரு கன்னியாகுமரி கடற்கரையில கிராமம், அவங்களுக்கு முதல் தடவை சுனாமி வந்துட்டு போய் திரும்பி ஒரு தடவை வந்தது. அது கூட பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு யார் யாரெல்லாம் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி முதல்ல வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா ஒரு தடவை வந்தது செகண்ட் டைம். இது ஃபர்ஸ்ட் டைம் கடல்ல இருந்து ஒரு அலை வந்துட்டு திரும்பி போன போது அது சும்மா வரலீங்க. ஏகப்பட்ட நண்டு மீன் எல்லாம் கடல்ல இருந்து அள்ளி கொண்டாந்து கரையில அப்படியே ஆயிரக்கணக்காக கொட்டிடுச்சுங்க. எங்க கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல கடற்கரையில கொட்டிடுச்சுங்க. நம்பால் விடுவானா? அந்த அலை திரும்பி போன உடனே கொழுத்த நண்டு கொழுத்த மீன் கடலுக்குள்ளார இருந்தது எல்லாத்தையும் கடலே கொண்டாந்து வச்சுக்கோ அப்படின்னு ஃப்ரீயா கொடுத்துட்டு அது உள்ள போயிருக்குன்னு உடனே அவன் கோணி பைய தூக்கிட்டான். கோணி பைய தூக்கிக்கிட்டு ஸ்கூட்டி ஸ்கூட்டரு என்னென்ன பாசிபிளோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடற்கரையில போய் நண்டு அள்ளி போட்டு மீனை அள்ளி போட்டு இன்னைக்கு ஜமாச்சுடலான்னு நினைச்சு பிடிச்சான் பாருங்க. அவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டாவது ஆளை வந்து இவன்களையும் சேர்த்து உள்ள கொண்டு போயிடுச்சு. இவனுங்க அதை எடுத்து நண்டை பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற போது ரெண்டாவது அலை வந்து இவன்களையும் சேர்த்து உள்ள எடுத்துட்டு போச்சு. ஒரே கிராமத்துல 30 பேர் செத்து இருக்கிறான். ஒரே கிராமத்துல 30 பேர் செத்து இருக்கிறான். அதுல கடைசியா நண்டை பிடிச்சிட்டு ஓடியாந்தவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு மட்டும் ஏதோ கடவுள் ஒரு ஆயில போட்டு வச்சிருக்கிறா என்னன்னு தெரியல. அவன் தான் இந்த கதையை சொன்னான். சார், நான் நமக்கு இதுக்கு மேல வானான்னு ஸ்கூட்டியில ஏறி ஸ்டார்ட் பண்றேன் சார், அலை பின்னாடி வந்தது சார், போதும் நிறுத்திட்டு வெளியே போயிட்டான். அவன் தப்பிச்சான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கட்டணம் இருக்குது, பூகம்பம்னு ஒண்ணு நடக்குது, அப்படியே இடிஞ்சு சுக்குநூறா கீழே விழுது, அது மாற்றம் தானே. மலைச்சரிவுன்னு ஒண்ணு வருது, அப்படியே மேலேந்து மலை சரிஞ்சு கீழே விழுது, அது ஒரு மாற்றம் தானே. இப்போ எவல்யூஷன்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மாற்றம். ஆனா பூகம்பம் என்பது டிஸ்ட்ரக்டிவான ஒரு மாற்றம். அதாவது வளர்ச்சியை நோக்கிய மாற்றம், அழிவை நோக்கிய மாற்றம், ரெண்டுமே மாற்றத்துல பாசிபிள். என்ன வரவேற்புரை சொல்ற போது சகோதரி சொன்னாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல குண்டா இருந்தாரு, அப்புறம் நான் மாறுறதே இல்லைங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கிறேன், அதை விடுங்க. ஆனா ஒரு 30 வயசு 40 வயசுல நமக்கு ஒரு பர்சனாலிட்டி வரும் பாருங்க. 40 வயசுல இருந்து 50 வயசு நம்ம வருமானத்துல நம்ம கார் வாங்கி நம்ம வருமானத்துல நாம சௌக்கியமா அப்படி மேல போற ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு பர்சனாலிட்டி வரும். இப்ப பாருங்க, எலிவேஷன், அதை நோக்கி மெதுவா அப்படியே போவோம். அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 55 60 கிராஃப், அவ்வளவுதான், அதோட சரி. அதுக்கப்புறம் எப்படின்னா இறங்கு முகமா போகும். விதவிதமான வியாதி வரும், விதவிதமான சங்கடங்கள் ஏற்படும் வாழ்க்கையில. அப்ப அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப மாற்றம் என்பதே மாறாதது. அது வளர்ச்சியை நோக்கிய மாற்றமாகவும் இருக்கலாம், அல்லது வீழ்ச்சியை நோக்கிய மாற்றமாகவும் இருக்கலாம். நாம் வளர்ச்சி வீழ்ச்சி என்று சொல்லுவதை விட உண்மையிலேயே மாற்றம் என்பது, நல்ல கவனிக்கணும், உண்மையிலேயே மாற்றம் என்பது வளர்ச்சியும் அல்ல வீழ்ச்சியும் அல்ல, சுழற்சி மட்டுமே என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானத்தின் அடையாளம். வளர்ச்சி என்பதும் அல்ல வீழ்ச்சி என்பதும் அல்ல, வெறும் சுழற்சி என்பதுதான் மாற்றத்துக்கான காரணம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு காத்து அடிக்குது, இவ்வளவு எதனால நடக்குது? இந்த பூமி சுத்துது. இந்த பூமி சுத்துற போது சூரியனை சுத்துது. அந்த சூரியனுடைய வெப்பம் நம்ம பூமியில படுது. இந்த சுழற்சி காரணமாத்தான் அது கிட்டக்க போனா வெயில் ஆகுது, தள்ளி வந்துட்டா மழை ஆகுது, எல்லாமே நடக்குது. இப்ப மழைன்னு ஒண்ணு நடந்தது, வெயில்னு ஒண்ணு அடிச்சதுன்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு பேசலாம். எல்லாமே சுழற்சியினால் நடந்தது. சோ எல்லாம் சுழற்சி தான். நாங்க பட்டிமண்டபங்கள்ல பேசும்போது ஒரு சின்ன வேடிக்கையான கதை சொல்வோம். ஒரு கல்லறையில இருந்து ஒரு சின்ன புழு அப்படி மெதுவா ஒரு புழு அப்பதான் வெளியே வருது. நம்ம இந்த பூமிக்கு வரலான்னு இப்படி ஒரு புழு வெளியே வருது. புழு வெளியே வந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கிற ஒரு தவளை சும்மா இருக்குமா சார்? அது புழு பூச்சியை தின்னு உயிர் வாழ்றது. அந்த புழுவை பார்த்த உடனே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குது, காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குது அப்படின்னு அதை நாக்க நீட்டி அதை அப்படியே பிடிச்சிச்சு. இது தவளை.
இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், புழு செத்துருச்சுன்னு சொல்லுவீங்களா, புழு தவளையாக வாழுகிறதுன்னு சொல்வீங்களா? தவளைக்கு ஸ்டாமினா யார் கொடுத்தா? தவளை வாழ்வதற்கான ஸ்ட்ரென்த் யார் கொடுத்தா? தவளை இயங்குவதற்கான பலத்தை யார் கொடுத்தா? புழு. அந்த புரோட்டீன், அதுக்குள்ள இருந்த புரோட்டீன் கன்வெர்ட் ஆகி இதுக்குள்ள போச்சு, தவளையோட புரோட்டீனா மாறிச்சு. தவளையால இன்னும் கொஞ்சம் வேகமா தட்ட முடிஞ்சது. நல்ல கவனிங்க, புழு சாகல, அதனுடைய புரோட்டீன் இப்போ தவளையோட புரோட்டீனா மாறி தவளையா கண்டினியூ ஆகுது. வேதாத்ரி மகரிஷி கிட்ட ஒருத்தன் போனா, இந்த சித்தர்கள் நிறைய பேர் அதை இப்படி வரவழைக்கிறான், இப்படி கொண்டு போறான், இது மாதிரி சித்து எல்லாம் பண்ணுவாங்களே, நீங்க ஏதாவது சித்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். பண்ணுவனே பண்ணுவனே அப்படின்னார். என்ன ஒரு சித்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு. அவன் தான் ஆப்பிள் வாங்கிட்டு போயிருந்தான். அந்த ஆப்பிள் எழுத்தாப்புல வச்சிருந்தான். அந்த ஆப்பிள் அப்படி எடுத்தாரு, கட்டியால அந்த தோலெல்லாம் அப்படி சீவினாரு, நல்லா எடுத்துட்டு மெதுவா கடிச்சு சாப்பிட்டாரு. அவன் கேட்டா, என்னங்க நான் சித்து பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு ஆப்பிளை எல்லாம் பஸ்பம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, இது 2 மினிட்ஸ் ஆகட்டும்னார். சாப்பிட்ட ஒண்ணு சொன்னார், இது நேரம் வரை ஆப்பிளாக இருந்தது, இப்போது வேதாத்ரி மகரிஷியாக மாறிவிட்டது, இதை விட பெரிய சித்து உலகத்தில் என்ன இருக்க முடியும்னு கேட்டார். இப்ப ஆப்பிள் எங்க போச்சு? வேதாத்ரி மகரிஷிக்குள்ள போய் பேச வைக்கிறது, பலம் எல்லாம் கொடுக்குது, அது கன்வெர்ட் ஆயிருக்குது, அவ்வளவுதான். அது ஒண்ணு சாகல, அது எனக்குள்ள போய் மகரிஷியா மாறிடுச்சு. பத்தியா, இதான் சித்துன்னார். நாம அந்த ஆங்கிள் யோசிச்சோம்னா, ஒரு புழுங்கிறது நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு புரோட்டீன், அந்த புரோட்டீனை தவளை திங்குது, ரைட்டு. தவளை சும்மா இல்லாம பாடுது, பாடலாமா? தன்னுடைய ஆனந்த குரல் எடுத்து அது பாட ஆரம்பிச்சது. எங்கேயோ இருந்த ஒரு பாம்புக்கு கேட்டுச்சு பாருங்க, நமக்குன்னு வந்து அந்த பாம்பு முழுங்கிருச்சு. இது நேரம் வரை தவளையா இருந்தது, இப்போது ஒரு பாம்பாக வாழத் தொடங்கியது. பாம்பு சும்மா இருந்திருக்கலாம், அது லேசா அப்படி இப்படி போறதோ நின்றுருக்கலாம். திடீர்னு பாம்பு படம் எடுத்தது. எவனுமே படம் எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிறது, மற்றவன் படம் எடுக்கிறதுக்கு பாம்பு படம் எடுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. பாம்பு சொந்த செலவுல படம் எடுக்கும். இவங்க அடுத்தவன் செலவுலயே படம் எடுப்பானுங்களே ஒழிய அவன் செலவுல படம் எடுக்க மாட்டான். ஆனா பாம்பு சொந்த செலவுல படம் எடுத்தது. இந்த பாம்பு படம் எடுத்தா மேலேந்து இருக்கிற கழுகு அல்லது கருடன் சும்மா விட்டுருமா? மேலேந்து ஒரு கழுகு வந்தது, ஒரு அடி அடிச்சது பாருங்க. இப்போ பாம்புங்கிற புரோட்டீனா இருந்தது, கழுகுங்கிற புரோட்டீனா போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. கழுகு ஒரு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இருந்திருக்குமோ, 1.5 வருஷம் இருந்திருக்குமோ தெரியாது. ஒரு வேடம் போனா அச்சா பாருங்க, அடிச்ச உடனே அந்த கழுகு அப்படியே செத்து கீழே விழுந்தது. வீட்டுக்கு தூக்கியாந்தான், கழுகு சமைச்சு சாப்பிட்டான். கழுகு சமைச்சு வேடம் எவ்வளவு நாள் இருப்பான்? அவனுக்குன்னு ஒரு வயசு வந்தது. அவனை பார்த்து ஒருத்தன் கேட்க மாட்டானா, பெரியப்பா நீ இன்னும் இருக்கிறியே? அவனை பார்த்து ஒருத்தன் கேட்டிருப்பான்ல, பெரியப்பா எங்க அப்பா போயிட்டா நீ இன்னும் இருக்கிறியே அப்படின்னு அவன் சித்தப்பா அவன் கேட்டிருப்பான்ல. அவன் கேட்ட உடனே இவன் போயிட்டான். போன உடனே என்ன போச்சு, அவனை கொண்டு போய் புதைச்சாங்க. பழைய தமிழ் வழக்கம் புதைக்கிறதுங்க. அதான் வள்ளலார் புதைக்கணும் எரிக்க கூடாதுன்னு சொன்னாருங்க. தமிழருடைய ஆதி வாழ்வில் எரிக்கிற வழக்கம் என்பது ஆரியர் வருகைக்கு பிறகு இந்தியாவில் வந்ததே ஒழிய அது இந்திய தமிழர்களுடைய பூர்வீகமான பழக்கம் அல்ல. வரலாறு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் காரணம் சொல்றேன். ஆரியர்களுக்கு நிலம் இல்லாததால் எரித்து ஆற்றில் விட வேண்டிய கட்டாயம் இருந்தது. தமிழர்களுக்கு சொந்த நிலம் இருந்ததால் பிணங்களை தன் பூமியில் புதைக்கிற வழக்கம் இருந்தது. சார் நிலம் இருக்கிறவங்க சார் புதைக்க முடியும், இல்லாட்டி போய் எங்கேயாவது புதைச்சா விட்டு புதைக்க மாட்டாங்க. நிலம் இல்லாதவன் எரிச்சிட்டு ஆத்துல விட்டான், நிலம் இருக்கிறவன் புதைச்சு வச்சான். பாரம்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வேடை செத்து போனான், செத்து போன உடனே அவனை புதைச்சாங்க. இப்பதான் அந்த கதை முடியுது பாருங்க. வேடனை புதைத்தார்கள், கொஞ்ச நாள் ஆயிற்று. அந்த கல்லறையிலிருந்து ஒரு புழு எட்டி பார்த்தது. கன்வர்ஷன் ஆஃப் புரோட்டீன். என்னது கன்வர்ஷன் ஆஃப் புரோட்டீன்? இந்த புரோட்டீன் அந்த புரோட்டீனா மாறும், அந்த புரோட்டீன் அந்த புரோட்டீனா மாறும், அந்த புரோட்டீன் அந்த புரோட்டீனா மாறும். கடைசியில் எல்லாம் போய் திருப்பி அதே புரோட்டீனா மாறி அப்படியே கீழே கிடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை வளர்ச்சின்னு சொல்றதா வீழ்ச்சின்னு சொல்றதா? சுழற்சி என்று சொல்வதுதான் மாற்றத்துக்கான சரியான டெபினிஷன். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் விஷ்ணு கையில ஒரு சக்கரத்தை கொடுத்து பார்த்தா. சுழற்சி, கால சுழற்சி எல்லாமே சுழற்சியில தான் அடங்கி இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அந்த அமைப்பை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்முடைய பழமைன்னு நமக்கு சில விஷயம் இருக்கு. அதுல எதையெல்லாம் நம்ம காப்பாத்திக்கிட்டே வரணும், எதையெல்லாம் மாத்திக்கிட்டே வரணும். இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும்.
ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? ஒரு பகுதியில் நான் படித்தது இது. ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் பதவி ஏற்கிறார். அப்பெல்லாம் ஆரம்பத்துலலாம் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். அந்த ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் கவர்னர் அப்படிங்கிற ஆட்சித்தலைவராக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பாருங்க, மரத்துல ஒரு படி இருக்கும், அப்படி மரப்படி தான் அவங்க வீடுகள்ல எல்லாம் இருக்கும். ஒரு கவர்னர் வந்து அந்த மரப்படியில ஏறும்போது அந்த படி கிட்ட நின்று ஒரு ஜவான் சல்யூட் அடிச்சா அந்த கவர்னருக்கு. அந்த கவர்னர் இப்படியே பார்த்துட்டு, உனக்கு இங்கேயே டியூட்டி போட்டாங்க, இங்க என்ன பெரிய செக்யூரிட்டி வேலை இருக்கு, இங்க ஒண்ணு வேலை இல்லையே, இது வீடு என்னோடது, வாசல்ல காவலுக்கு ஆள் வேணும், யாரும் உள்ள வராங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வெளியில ஆள் வேணும், பின்னாடி ஆள் வேணும், இந்த மாடிப்படி கிட்ட என்னத்துக்காக ஒருத்தர் காவலுக்கு நிக்கணும், எனக்கு புரியலையே, உன் டியூட்டி என்ன, ஏன் உன்னை இங்க காவலுக்கு போட்டான்? அவன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு 8 மணி நேரம் டியூட்டி, நாங்க 3 பேர் மாறுவோம், 24 மணி நேரம் டியூட்டி மாறிக்கிட்டே இருக்கும், நான் இங்கேயே தான் நிக்கணும், இந்த இடத்த விட்டு போக கூடாது, இவ்வளவுதாங்க எனக்கு மேலதிகாரியோட உத்தரவு. அந்த கவர்னர் கொஞ்சம் யோசனை உள்ளவர். சில கவர்னர் அறிவாளியா இருப்பாங்க. அந்த கவர்னர் கொஞ்சம் அறிவாளி. உடனே என்ன பண்ணா, பழைய ஃபைல்லாம் கொண்டாடாருன்னா, யாரா இவனுக்கு இங்க டியூட்டி போட்டா, மாடி படிக்கிட்டு அவனுக்கு என்னடா வேலை, மாடி படிக்கிட்டு எதுக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான், வாசல்ல செக்யூரிட்டி நிக்கணும், தோட்டத்துல நிக்கணும், எதுக்காக இந்த ஆளு மாடி படிக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாடிப்படி மரப்படிக்கெல்லாம் வார்னிஷ் போட்ட அன்னைக்கு அதை எவனும் தொற்றக்கூடாதுன்னு காவலுக்கு போட்டது, அந்த ஆர்டர் அப்படியே விட்டுட்டாங்க கவர்மெண்ட்ல. அதுல இருந்து 8 ஹவர்ஸ் 3 ஷிஃப்ட் நின்னுட்டே இருக்கிறான். ஆனா ஒண்ணுங்க, கவர்மெண்ட்ல அவனுக்கு சம்பளம் போயிடுதுங்க. நீ ஏன் இதை செய்யறேன்னு கேட்கறதுக்கு எவனும் இல்லை, உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா போட்டதான் மேலேன்னு உத்தரவு வந்தாச்சு, நின்னுட்டான். அவர் சொன்னாரு, தொலைச்சு உனக்கு இங்க என்ன வேலை, வார்னிஷ் போட்ட அன்னைக்கு இந்த மரப்படிக்கெல்லாம் வார்னிஷ் போட்டா, அப்ப யாரும் மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டியூட்டி போட்டா, இப்ப இங்க ஏன் நிக்கிற, கூட வெளியில அப்படின்னாரு. நல்ல கவனிக்கணும், சில மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது அத்தியாவசியம். இல்லை என்றால் அது பொருள் விரயம், கால விரயம், மனித உழைப்பு விரயம், ஒரு மனிதனுடைய கௌரவம் விரயம். யோசிக்கும். இப்ப இந்த மாதிரியான மாற்றங்களை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா, இது ஏன் எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் இப்போ சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போறேன். நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் உங்களை பல பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அரசமைப்பு சட்டம்ங்கிறத படிச்சிருந்தா இந்தியாவுடைய அரசமைப்பு என்னங்கிறது நீங்க பூர்ணமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நான் தெளிவா சொல்றேன், அரசமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் இன்னும் சிலரோட சேர்ந்து அதை வடிவமைத்து எழுதினார். பிறகு இந்திய பாராளுமன்றம் அதை அங்கீகரித்து சட்டமா கொண்டு வந்தது. இது இந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கங்க போறோம். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனை வரையறுக்கிற போது நாம எல்லா உலக கான்ஸ்டிடியூஷனையும் நம்ம பெரியவங்க படிச்சாங்க. அமெரிக்க அமைப்பு எப்படி இருக்கு, 3 தாங்க உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, யுஎஸ்ஏ, யூகே, யுஎஸ்எஸ்ஆர். இவ்வளவுதான் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். யூகே, யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், இதுதான் உலகத்திலேயே நம்பர் டாப்பான 3 கண்ட்ரி அந்த காலகட்டத்தில். அதனால அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லாம் எடுத்து படிக்கிறாங்க. சோவியத் ரஷ்யா கான்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது புரட்சிக்கு அப்புறமா வந்த ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புடைய ஒரு அமைப்பு. ஸோ ரூல்ட் அவுட், நம்ம இந்தியா அதை பின்பற்ற முடியாது, தள்ளி வச்சுட்டோம். சோவியத் ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தோடு கூடிய அமைப்பை நம்ம உண்டு பண்ண முடியாது. ஒரு கட்சியினுடைய உன்னதமான பொறுப்பில் இருக்கிறவர் அங்க ஜனாதிபதியா வர்றாரு, அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம பல கட்சி ஜனநாயகம்னு எடுத்துக்கிறதால தள்ளி வச்சுட்டோம். 2 தான் நமக்கு அவைலபிள். என்ன அவைலபிள்? யூகே, யுஎஸ்ஏ. அதாவது இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், அதுல வேற இங்கிலாந்துன்னா அர்த்தம் வேற, யூகேன்னா அர்த்தம் வேற, அது ஒரு பெரிய விஷயம். லண்டன்னா அர்த்தம் வேற, அது ஒரு தனியா நீங்க எப்பாவது போய் பாருங்க அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள்னு. நான் சொல்றது யூகே, யுஎஸ்ஏ 2 தான் நமக்கு கையில் அவைலபிள் கான்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸியில. யுஎஸ்ஏல எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அங்க பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல். இந்த ட்ரம்ப் வந்து என்ன பாடுபடுறாரு, அமெரிக்கா ட்ரம்ப்பே அவர் கையில் இருந்திருக்கு. இப்பதான் ட்ரம்ப் இறக்கி இருக்கிறார். அவர் என்ன வேணாலும் பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது, எக்கச்சக்கமான பவர் இருக்குது. ரைட்.
அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாருங்க, சபையில கூட வேற ஒரு கட்சி ஜெயிச்சிடும், அந்த பார்லிமெண்ட்ல வேற கட்சி ஜெயிச்சிடும். ஆனா ஜனாதிபதி வச்சது சட்டம். ஏன்னா ஜனாதிபதி ஒரு எலெக்ஷன்ல தனியா நிக்கிறாரு, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாரு, பவர்ல வந்து உட்கார்றாரு. என்னதான் எலெக்டட் கவர்மெண்ட் உள்ளுக்குள்ள வந்தா கூட ஜனாதிபதி வச்சதுதான் சட்டம். இதான் அமெரிக்க அமைப்பு. அதுக்கு பேரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம் அமெரிக்கால. ஆனா யுனைடெட் கிங்டம்ல அப்படி இல்லை. ஏன்னா அங்க எலிசபெத் மகாராணி இருந்தா, விக்டோரியா மகாராணி, அப்புறம் அவங்க பரம்பரை வந்து எலிசபெத் மகாராணி இருக்கிறார். இப்ப என்ன சிக்கலாகி போச்சு, இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் ஜென்டில். அவன் என்ன ஜென்டில்னு கேட்டா, ராணி அப்படியே வெளியே போகணும்னு சொல்லல, ராணி அடிச்சு விரட்டல, புரட்சி நடத்தல. ராணி கிட்ட போய் சொன்னா மரியாதையா ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துடும், நாங்க உன்னை மரியாதையா நடத்துறோம், நீங்க மக்களை மரியாதையா நடத்து. அந்த மாதிரி ரொம்ப ஜென்டில். அவளும் பார்த்தா பிரச்சனையை வேணான்னு முடிவு பண்ணா. ஓகே, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், நீங்க எல்லாம் பவர் எடுத்துங்க, நான் வெறும் கையெழுத்து போடுற ராணியா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஜென்டிலா பவர் டிரான்ஸ்பர் முடிச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணா, மரியாதை நிமித்தம் அங்க மகாராணிக்கு ஒரு பவர் கொடுத்தான். கிங் ஆர் குயின் அப்படின்னு யார் பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதை. அவங்க வந்த அவங்க கார் தான் முதல்ல வரலாம், அவங்க வந்த உடனே மற்றவங்களாம் எந்திரிச்சு நிக்கணும். அவங்களுடைய சொத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது, அவங்களை கைது பண்ண முடியாது. மகாராணிக்கு சில மரியாதை கொடுத்தா, மகாராஜாவுக்கு சில மரியாதை கொடுத்து யூகே கான்ஸ்டிடியூஷனை அமைச்சான். இப்ப நம்மள யார் ஆண்டா, இந்தியாவை யார் ஆண்டா, இங்கிலாந்துக்காக ஆண்டாங்க. அப்ப நமக்கு மகாராணி தான் ரோல் மாடல். யுனைடெட் கிங்டமுடைய அந்த அமைப்பு தான் நமக்கு ரோல் மாடல். சோ நாமளும் இதே கான்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம், அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு, குயினுக்கு பதிலாக பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. நாம என்ன பண்ணுவோம், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சட்டசபையில் எலெக்ட் ஆகி வருவார். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனை நாம கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கிட்டோம். ஆனா நாம எடுத்துக்கிட்ட போது காரணம் வேற. நமக்கு பிரிட்டிஷாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததால வேற வழி இல்லை, நம்முடைய திங்கிங் பேட்டர்ன்ல நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை அமைத்தோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா, பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனை காப்பி அடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைப்பை இந்தியா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, அவங்க நாட்டுல ராணி தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபர். ஆனா இந்திய அமைப்புல ஜனாதிபதியும் கவர்னரும் ஒரு அவசியமான பதவியாகவே அறிவுள்ளவர்களுக்கு தோன்றாது. நான் சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கும், உங்களுக்கு சிந்திப்பதற்கு பயமா இருக்கும். பிரதமர் இங்கு பலமானவர், பிரதமருடைய முடிவின்படிதான் பாராளுமன்றம் நடக்க வேண்டும். அதுபோல் முதல்வர் பலமானவர், முதல்வர் கருத்துப்படியே சட்டமன்றம் நடக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் சரியான மக்களாட்சியாக இருக்க முடியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல், இங்க யாரு, சீஃப் மினிஸ்டர் பவர்ஃபுல். இதை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கணும். நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மரப்படியில வார்னிஷ் அடிச்சதுக்கு காவல் போட்ட மாதிரி 75 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணது இன்னைய வரைக்கும் நம்ம அப்படியே புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். 1900 குடியரசு வந்த உடனே நம்ம பண்ண ஏற்பாட்டை இப்ப காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன், நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன். ஒரு செலவினம் அப்படின்னு வரும்போது ஒரு பிரதமருடைய பாதுகாப்புக்கு எத்தனை கோடி செலவாகும் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா செய்யணும், ஏன்னா பிரதமர் காப்பாற்றப்பட வேண்டியவர். ஒரு முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு எத்தனை கோடி செலவுன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா பாதுகாக்கப்பட வேண்டியவர். ஏன்னா எலெக்ஷன்ல எதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களை காப்பாற்றணும், நம்முடைய கடமை. அதனால செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதாவது மிலிட்டரி பாதுகாப்பு அதெல்லாம். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க, பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு பிரசிடென்ட்டுக்கு பண்ணணும். ஒரு இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொன்னா 5000 போலீஸ்காரர்கள் முதலில் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். 5000 போலீஸ்காரர்கள் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள், எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க. அதே போல் ஜனாதிபதி வருகிறார் என்றாலும் ஏறத்தாழ 5000 போலீஸ்காரர்கள் அந்த ஊருக்கு வர வேண்டும். இது இரட்டை செலவு, ஜனநாயகத்துக்கு அவசியம் இல்லை. பிரதமர் என்ற ஒரு பதவி மட்டுமே இங்கு போதுமானது. ஜனாதிபதி என்பதும் கவர்னர் என்பதும் இந்திய மக்கள் வரிப்பணத்தில் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய
தேவையற்ற பெரும் செலவு என்பதை இந்தியர்கள் துணிவாக தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் கைதட்ட கூட பயப்படுகிற ஒரு மனித இனமாக மாறிவிட்டீர்கள். உங்கள் மனதில் ஒரு அச்சம், இவ்வளவு பெரிய பிரிட்டிஷ்காரனை வீழ்த்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயம் இருக்கும் உங்ககிட்ட. இதெல்லாம் நாம பேசலாமா? அதான் ஜனநாயகம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சின்னே பேரு. வேஸ்ட் சார். உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதிக்கு எத்தனை டாக்டர் உண்டுன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை டாக்டர் தெரியுமா? எந்த ஊருக்கு கேம்ப் போனாலும் ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், அது மாதிரி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்க கூடவே போகணும். இது பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு உண்டு. நான் என்ன சொல்றேன், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. ஆனா எந்த விதமான அவசியமும் இல்லாத வெறும் தண்ட சுமையாக இந்தியர்களுக்கு அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பழிப்பணத்தை ஏன் செலவு செய்ய வேண்டும்? எதற்காக செலவு செய்ய வேண்டும்? அவர்கள் பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய செலவினங்களுக்காகவும் வீணாக விமானங்கள், ராணுவம் இது போன்றவற்றை செலவு செய்கிற ஒரு கருத்தாக்கத்துக்கு நாம போக வேண்டும். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்ப நீங்க கேட்பீங்க, சார் ஜனாதிபதினு ஒரு போஸ்ட் போயிட்டா யாரு ஒரு அவசியம் ஏற்பட்ட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்றாரு உங்களுக்கு தெரியுமா? பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தார். இந்த பிரபுதாஸ் பட்வாரியை நீக்கிட்டாங்க திடீர்னு. அவரை நீக்கி அடுத்த கவர்னர் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்ப யார் கவர்னரா இருந்தா தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? மூமு இஸ்மாயில். மூமு இஸ்மாயில் யார் தெரியுங்களா? ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஏதோ ஒரு காரணத்தால் கவர்னர் தன்னுடைய பணிகளை ஆற்ற முடியாமல் போகிற போது கவர்னருடைய இடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்வகிக்கலாம். அவர் ஒரு 10 நாளோ 5 நாளோ இஸ்மாயில் கவர்னரா இருந்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்? அவரே பார்த்துட்டா சட்டங்கள்ல பிரச்சனை இல்லை. இவர் போட்டது சரியா சரியில்லையான்னு ஒரு ஹைகோர்ட்டுக்கு போறதை விட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அங்கேயே உட்கார்ந்து பார்த்தாச்சுன்னா எவ்வளவு பேப்பர் மிச்சம், எவ்வளவு நேரம் மிச்சம். அதை விட்டுட்டு இங்க போட்டு இது சரியா சரியில்லையான்னு ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல மறுபடியும் சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார்ந்து பார்த்து எல்லாம் வேண்டாத வேலை. நான் சொல்றது இன்னைக்கு பயமா இருக்கும். ஆனா இந்த நாட்டில் நேர விரயம், கால விரயம், பண விரயம், தேவையற்ற மக்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடி கொடுத்திருக்கிற காலமே 5 வருஷம் தான் சார். அதுக்குள்ள அவங்க நல்லது பண்ணிட்டு ஓடணும். அதுக்கே வழி இல்லாதபடி நீங்க இவ்வளவு காலத்தை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா எப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியும்? எனவே என்னுடைய கணிப்பு இந்தியர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று எப்படின்னு கேட்டா, வலிமை வாய்ந்த, அதாவது பிரதமரே ஜனாதிபதியாக்கு யார் வேண்டாம்னா எல்லா பவர்ஸையும் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்து அவர் பிரசிடென்ட் ஆக்கிட்டு போ, யார் வேண்டாம்னா எல்லா பவரையும் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்து அவரே கவர்னர் ஆக்கிட்டு போ, யார் வேண்டாம்னா சிம்பிளா முடிஞ்சு போயிடும். அதுல மேல விசாரிக்க வேண்டியிருக்கா? அந்த இடத்துல ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அந்த காரியத்தை பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். நான் இப்போ ஒரு யோசனைக்காக சொன்னேன், ஏதோ யார் மேலேயும் இருக்கிற விரோதத்துக்காக இவ்வளவு நான் சொன்னேன். இந்த விஷயம் தப்பா நினைக்காதீங்க. எனக்கு யார் மேலேயும் விரோதம் இல்லை. ஏன்னா எந்த ஜென்மத்திலையும் நான் கவர்னர் ஆக போறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் நான் முதலமைச்சராக போறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் நான் எலெக்ஷன் நிக்க போறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் எந்த பதவிக்கு நான் வரப்போறதில்லை. நான் சொன்னது முழுக்க நாட்டு மீது உள்ள அக்கறையால் ஒரு சிந்தனையாளனாக என் கருத்தை சொல்லுகிறேனே ஒழிய இதை தவிர எனக்கு எந்த லாப நஷ்டமும் இல்லை. இதே மாதிரி நான் இன்னொரு கோணம் சொல்றேன் பாருங்க. தேர்தல்ங்கிறது ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான செலவு உள்ளதா இந்த நாட்டில் இருக்கணும்? ஊர்வலம் சார், ஒரு ஊர்வலத்தை ஒரு கட்சி நடத்தணும்னா மொத்த பிரியாணி பொட்டலாம் எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு குவார்டர் வாங்கணும், அப்புறம் எவ்வளவு டீசல் போடணும், இவனுக்கும் டீசல் போடணும், அதுக்கும் டீசல் போடணும், பெட்ரோல் எவ்வளவு போடணும். நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணா ஒரு மாநாடு நடத்தலாம். சரி, நான் எந்த கட்சியுமே சொல்லல. ஒரு கட்சி மாநாடு நடத்தினா, நல்ல தயவு செய்து கேட்டுக்கங்க, ஒரு கட்சி மாநாடு நடத்தினா உங்க ஊர்ல நடத்தினா உங்களுக்கு எவ்வளவு இம்சை, உங்களுக்கு எவ்வளவு இம்சை. தெருவில் போக முடியாது, ஹோட்டல் நல்லா இருக்காது, எவனோ தின்னுட்டு காசு கொடுக்காம போறான். அது எந்த கட்சியா இருந்தா தின்னுட்டு காசு கொடுக்காம போவான், எவனோ ஒருத்த அடிப்பான், என்னமும் அநியாயம் பண்ணுவான். இப்ப என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ஒரு காலத்துல மக்களை கூட்டி ஒரு மாநாடு போட்டுதான் ஒரு அரசியல் தலைவர் பேசணும். ஏங்க இன்னைக்கு யூடியூப்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம், டெலிவிஷன் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம்
இன்னைக்கு நடந்தா இப்பவே எல்லாரும் பார்த்துடலாம் இந்தியா முழுக்கன்னு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு மாநாடு மைக்கு பந்தல் எல்லாத்தையும் பெருசா போட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டுறேன்னு ஊரை நாசம் பண்ணி நான் எல்லா கட்சிக்கும் சொல்றேன். நான் ஏதோ ஒரு கட்சிக்கு பயஸ்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டு மக்களுடைய நேரம் மிச்சமாவதற்காக சொல்றேன். வேஸ்ட் மாநாடு வேஸ்ட், அப்புறம் கூட்டம் கூட்டுறது வேஸ்ட், ஊர்வலம் விடுறது வேஸ்ட், இதெல்லாம் பண்ணி மக்களை இம்சை பண்றது கொடுமையில மிகப்பெரிய கொடுமை. எல்லாத்தையும் மாத்தினா ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். இப்ப தமிழ்நாட்டில் எல்லா தொலைக்காட்சியும் இருக்கு, யூடியூப் இருக்கு. எலெக்ஷன் வருதா எல்லா பார்ட்டி லீடரையும் கூப்பிடு, வரிசையா வாங்கப்பா, அவங்க கட்சி கொள்கையை ஆளுக்கு அரை மணி நேரம் சொல்லுங்கப்பா. அவங்க சொல்லுவாங்க அவங்க கட்சி கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் அறிவாளிகள் மக்கள், நல்லா காது கொடுத்து கேட்போம். ஓ இவர் கொள்கை இதுவா, இவர் கொள்கை இதுவா, இவர் கொள்கை இதுவா, முடிஞ்சது. ஓட்டு போட வேண்டிய நேரத்தில் போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. முதல் விஷயம், தேர்தல் காஸ்ட்லியா இருக்கிறதாலதான் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க தொடங்குகிறார்கள். தேர்தலே காஸ்ட்லியா இருக்கிறதாலதான் நான் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜெயிச்சேன், நான் 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சேன், நான் 50 கோடி ரூபாய் போட்டு இந்த எம்பி ஆனேன். இதை மாத்தணுமா இல்லையா இந்த நாட்டில இருந்து? அப்ப தேர்தல் காஸ்ட்லியா இருக்க கூடாது. நிக்கிறவன் இல்ல, நின்னாச்சா மக்கள்கிட்ட போய் டிவியில பேசு, ரைட்டா? கேட்கிறவன் கேட்டாச்சா, அறிவுபூர்வமா யார் கொள்கை நல்லா இருக்கா கொடு. அதுல ஒரு சௌகரியம் இருக்கு, உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கு. என்ன 2000 இருந்து 5000 கிடைக்காது, அது உங்களுக்கு இம்சை. இது நியாயம்? நான் சொல்ற நியாயம் தானுங்களே. நாம ஓட்டு போடுறதுக்கு நம்ம காசு வாங்கலாமா? நம்ம வேலைக்கு ஒருத்தரை நியமிக்கிறோம், அவர்கிட்ட நமக்கு காசு வாங்கிட்டா நமக்கு ஒரு நேர்மையா இருப்பாரா? நாமளும் அந்த காரியத்திலிருந்து வெளியே வரணுமா இல்லையா? மக்களும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இவ்வளவு செலவு கட்சி பண்ண வேணாம், இவ்வளவு நேரம் வேஸ்ட். ஐயா பிரதம மந்திரியை பேச சொல்லு, எதிர்கட்சி தலைவரை பேச சொல்லு, இன்னும் என்னென்ன கட்சி தலைவரோ டெல்லியில இருந்து பேச சொல்லு. ஒரு நாள் நாங்க கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ஒரு நாள் இங்க யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லா கட்சி தலைவரையும் பேச சொல்லு, நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க பாட்டுக்கு போய் ஓட்டு போடுறோம், முடிஞ்சு போச்சு. என்ன கேட்டா இன்னும் அட்வான்ஸா வரணும். நான் ஓட்டுச்சாவடியில போய் நின்றுகிட்டு ஓட்டு போடுறேங்கிறதெல்லாம் மாறிட்டு பாருங்க, என் செல்போன்ல இருந்தே நான் ஓட்டு போடுற அளவுக்கு எனக்கு வசதி வரணும். நான் ஏன் ஒரு நாளை வேஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னுடைய ஒரு நாளோட விலை என்ன தெரியுமா? அனாவசியமா சொல்லி பிரச்சனை படாது. என்னோட ஒரு நாள்ங்கிறது வெரி காஸ்ட்லி அஃபேர். நான் ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? அன்னைக்கு எலெக்ஷன் சொன்னா நான் எங்கேயும் போகாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று நான் போய் ஓட்டு போட வேண்டிய இடத்துல போய் ஓட்ட போட்டு எனக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து? என் வீட்டுல ஏன் சார் விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கே ஓட்டு இதுல போடுறீங்க, எல்லாத்துக்கும் ஓட்டு இதுல போடுற மாதிரி வந்தாயி போச்சு. பிக் பாஸுக்கு ஓட்டு போடுறதா இருந்தா இதுல போடுறீங்க, தேசத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு வர முடியாதா? நீங்க போன்ல போட்டீங்களா, ஒரு ஓடிபி உங்களுக்கு வருதா, ஓடிபியை கொடுத்துட்டு நீங்க ஓட்டு போட்டீங்களா, முடிஞ்சு போச்சு. அந்த ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா மாத்து. எதுக்கு படிச்சவன் இந்த நாட்டில் வேலைக்கு வச்சிருக்கிற? எதுக்கு நான் போய் கியூல நிக்கணும்? ரயில்வே கியூல நிக்கிறது இல்ல, பிளைட்டுக்கு கியூல நிக்கிறது இல்ல, எதுக்குமே கியூல நிக்க வேணாம். திருப்பதியில் நிக்கிறது கூட வேணான்னு சொல்லி டைம் கொடுக்குறேன். எனக்கு ஸ்லாட் 7:10 தரிசனம்னு கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது எலெக்ஷன்ல மட்டும் நான் போய் எதுக்கு நிற்பானே? அதுல நீ பொட்டியை மாத்துவானே, நீ மிஷினை மாத்துவானே, எங்களுக்கு தேவையில்லை. ஏன் செல்போன்ல இருந்து போனா எப்ப வேணாலும் நம்பர் வந்துருமே. எதுக்கு சொல்ல வர? நம்முடைய தேர்தல் முறை மாற்றினால் மட்டும்தான் சிக்கனம் வரும், செலவு குறையும், நாடு நலம் பெறும். இத்தகைய மோசமான ஒரு அமைப்பில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும். இதுக்கு தைரியம் வேணும், ஒரு பெரிய துணிச்சல் வேணும். எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு வர்றேன். இப்ப நான் பக்திங்கிறத குறை சொல்ற ஆள் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. நான் இன்னும் பக்திக்கு எதிரானவன், நான் மதத்துக்கு அப்படிலாம் கிடையாது. பக்திங்கிறது ஒரு லெவல் வரை. எனக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு பிடிக்கும். காலையில் எஞ்சா கேட்டு உட்காந்துருப்பேன். ஜேசுதாசுடைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராத்திரி நான் தூங்க போற போதெல்லாம் ஹரிவராசனை கேட்காம தூங்க மாட்டேன். எம்.எஸ்.ஓட பாவயாமி கேட்காம நான் படுக்க போக மாட்டேன் நைட்ல. அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சா எனக்கு சுப்பிரபாதம் கேட்டாகணும். நான் அது மாதிரி நிறைய தேவாரம், திருவாசகம், தருமபுர சாமிநாதன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் கேட்பேன். ஆனா எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் வேஸ்ட் பண்ண மாட்டேன்? அதாவது ஒரு தேவாரத்தையோ ஒரு அருமையான பாடலையோ கேட்டு நீங்க கண்ணை மூடி கண்ணுல தண்ணி நெத்தி பொட்டுக்கு மத்தியில அந்த சாமி நிக்குது பாத்தீங்களா?
அதுதான் சரியான வழிபாடா இருக்க முடியுமே ஒழிய கோயில்ல போய் நின்று அடிபட்டு உதப்பட்டு நங்கி அதை திருட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து செத்து சுண்ணாம்பாயி. ப்ளீஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க. அதாவது உள்ளக்கிழியில் உருவெழுதி அப்படிங்கிறாரு. இந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு வரும் பாருங்களேன். சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும், நல்ல கவனிங்க, கண் மூன்றும் கருத்தில் வைத்து இருப்பார்க்கு. எப்படி? கருத்தில் வைத்து இருப்பார்க்கு. உங்க மனசுக்குள்ள போய் உட்காரணும். எவ்ரி டைம் ஐ cannot go to திருக்கடவுர். எவ்ரி டைம் அந்த டீசலை வேஸ்ட் பண்ணி பஸ்ல ஏறி நான் திருக்கடவுர் போய் பார்த்துட்டு வரணுமா? இல்ல. எங்க அபிராம் பற்றி அதை சொல்லல. சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணம் கரிய குடலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து. அடுத்த வார்த்தை கருத்தில் வைத்து. கூட்டத்தில் போய் இல்ல, தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் வேறு இல்லையே. அப்ப என்னங்க அபிராம் பெற்ற பைத்தியமா? அபிராம் பெற்ற உங்களுக்கு வழிகாட்டலையா? நான் அந்த வழியை சொல்றேன் சொசைட்டிக்கு. எப்பா உட்காருங்கப்பா, மனசுல தியானம் பண்ணுங்கப்பா, அந்த பாட்டை சொல்லி உருகுங்கப்பா, அப்படியே நீங்க கண்ணீர் விட்டு அழுவுங்கப்பா, அது போதும். மதம்ங்கிறது அவசியம். நமக்கு நிறைய துன்பம் இருக்கு, வருத்தம் இருக்கு, அதுக்கு ஆறுதல் வேணும், அதுக்கு கடவுள் வேணும், நாமம் வேணும், பஜனை வேணும், எல்லாமே வேணும். ஆனா அதுக்காக 24 hours லாக் ஆயிடுறதா? எல்லாம் அவங்க பயமுறுத்துறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? எல்லா நாளும் இன்னொரு 8 மாசம் உனக்கு நாளே சரியில்லை சார். எங்க வீட்டிலே சொல்லுவாங்க, இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே பேசாதீங்க. ஏன்? சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம்னா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா? உங்ககிட்ட பேசாம நான் வீட்டை நடத்த முடியுமா? அப்படி சொன்னா கேளுங்க, பேசாதீங்கன்னு சொன்னல அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. நான் கேட்பேன், அதுக்கே இவ்வளவு கத்துற? நான் பேசினா கத்துற மாதிரி தெரியும், மற்ற யாராவது பேசினா இனிக்கிற மாதிரி தெரியும். சந்திராஷ்டமா ஆரம்பமாயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன், எது பாட்டுக்கு சந்திராஷ்டமா வரும் போவோம் வரும் போவோம், அதுக்கு எதுக்கு அவ்வளவு சீரியஸா பயப்படுறீங்க? எக்கச்சக்கமான பயம். இது ஒரு மதத்துல இல்லைங்க, ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு மாதிரி பிரெயின் வாஷிங், ஒவ்வொரு மதத்துல. சரி, நான் ரொம்ப டீட்டெயில்டா சொன்னா பல மதத்துல நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கட்டுமா? கரெக்டா சொன்னா, மதம் என்பது ஒரு தூக்க மாத்திரையை போல. மதம் என்பது ஒரு தூக்க மாத்திரையை போல. தூங்கவே முடியாமல் துன்பப்படுகிறவனை தூங்க வைத்தால் தான் அமைதியாக இருக்கும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் மருத்துவர் மிக குறைந்த அளவுக்கு ஒரு தூக்க மாத்திரை எழுதுவார். நல்ல கவனிங்க, தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய சாகிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய, தூக்க மாத்திரை 5 மாத்திரை ஒண்ணா போட்டா, தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய சாகுற அளவுக்கு மாத்திரையை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. எவனுக்கெல்லாம் கவலை இருக்கோ அவன் கோயிலுக்கு போவான்னாரு. குறள் சொல்லட்டுமா? எவனுக்கெல்லாம் கவலை இருக்கோ அவன் கோயிலுக்கு போவான்னாரு. அப்ப கவலை இல்லாதவன் தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். மனசுல கவலை இருந்தாதான் கோயிலுக்கு போகணுங்கிற கட்டாயமே வரும். மனசுல கவலை இல்லாத நிலைக்கு போயாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அது கூட தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. நான் சொல்றது கடுமையா இருக்கும், ஆனா ஆழமா யோசிச்சா அதான் உண்மை. இப்ப ரொம்ப மனக்கவலையோட இருக்கிறான், டாக்டர் என்ன பண்ணுவாரு? போயிட்டு போது 0.25 போடுங்க, என்ன அதுக்கு மேல போடாதீங்க. ஒரு 15 தூக்க மாத்திரை இருக்கு உலகத்துல. சிலது உங்களை கம்ப்ளீட்டா புடிச்சிடும், சிலது டெம்பரவரியா புடிச்சிட்டு விட்டுடும். அப்படி எத்தனையோ மாத்திரை இருக்கு. இது பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்க. சும்மா நீங்களாவே இந்த மாத்திரையை போடாதீங்க. டாக்டர் சொல்லுவாரு, ஒரு 6 மாசம் ஆனா அந்த மாத்திரையை நிறுத்திடணும், புரியுதா அப்படிம்பார். இதே மாதிரிதான் மதம் என்பது தூக்க மாத்திரையை போல. நீங்கள் கவலையற்று நிம்மதியாக இருப்பதற்காக ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆனால் தூக்க மாத்திரையை சாகிற அளவுக்கு விழுங்குகிறவனை போல எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். நான் நாத்திகத்தை ஒத்துக்க மாட்டேன், நான் நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எது உண்மையான ஆன்மீகம் என்று புரிகிற வரை மதத்தின் வழியாக பயணித்தாக வேண்டும். But there is a limit for it. There is a limit. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையோடு நாம நின்று கொள்ள வேண்டும். இது எல்லா ரிலிஜன்லயுமே சார், குருமார்கள், பூசாரிகள், போதகர்கள்,
அல்லது வேறு வகையான அந்த குரு பீடத்துல உட்கார்ந்து இருக்கிற வேறு எந்த மதம், உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிற எந்த மதமா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டா அவங்க எப்படி தெரியுங்களா, நம்முடைய பணத்தை எப்படி பெறலாங்கிற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொல்ல எல்லாரும் பயப்படுவாங்க. எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏன் பயம் கிடையாது? 72 வயசு ஆச்சு, இன்னும் பயந்துகிட்டே நான் உட்கார்ந்து இருந்தேன்னா போறதுக்குள்ள 10 உண்மையை சொல்லாம நான் போனா அப்புறம் என் கட்ட வேகுமா? எந்த ரிலிஜியன் இன்ஸ்டிடியூஷன்லயாவது காசு வேணும்னு உங்ககிட்ட இருந்து வாங்காத ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. பெரிய ஆச்சரியம், சில சாமியார் அப்படின்னா தேங்காய் எடுப்பார், அப்படின்னா எலுமிச்சம்பழம் எடுப்பார், ஆனா உண்டியல் மட்டும் குளிக்கிடுவாங்க. காசு மட்டும் என் காசு தர வேண்டியிருந்தது. நீ தான் தேங்காய் எடுத்த, எலுமிச்சம்பழம் எடுத்த, நோட்டை எடு, அப்புறம் கொண்டு போய் நாங்க அவனை உள்ள வைப்போம்ல, அது மட்டும் மரியாதையா காணிக்க கட்டிட்டு போங்க அப்படின்னு எங்களை தானே கேட்கறது. ஸோ எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பணத்தை குறி வச்சு வாங்குறது தான். இப்ப பணத்தை வாங்கணும், நான் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் வசதியா இருக்கணும், அவங்களும் சாப்பிடணும், மனைவி மக்களோட வாழணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், வீடு கட்டணும், எந்த தவறுமே கிடையாது. ஒரு அளவு இருக்குது அதுக்கு. ஆனா இருக்கிற சொத்தை எல்லாம் அழிக்கிறவன் எவ்வளவு பேரு? 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி 10 கோடி எல்லாம் கொட்டுறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுமா? கொண்டு போய் டோட்டலா கொடுத்துட்டு பைத்தியமா நிக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுங்களா? சோ மதம் ஒரு தூக்க மாத்திரையை போல. அது சரியா? இது மாதிரி டாக்டர் போனா B12 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எவ்வளவு நாள் சார் போடலாம்? எவ்வளவு நாள் போடலாம்? கொஞ்ச நேரம் நரம்பை பாதுகாக்கிறதுக்கு B12 போடலாம். இந்த ஆன்டாசிட்னு ஒரு டேப்லெட் இருக்கு, அசிடிட்டி வந்துடும், அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மாத்திரை. நீங்க வாழ்நாள் முழுக்க போடுறதா? அசிடிட்டியை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கொஞ்சம் போட்டாகணும். சோ ரிலிஜன் எப்படின்னா ஒரு ஆன்டாசிட் மாதிரி, ஒரு B12 மாத்திரை மாதிரி, ஒரு தூக்க மாத்திரை மாதிரி. அப்ப அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவோட அது நின்னுடும். இப்ப இன்னும் கொஞ்சம் போலாம். நம்ம பாரம்பரியங்கள்னு சில விஷயம் இருக்கு, அதெல்லாம் மாறுமா மாறாதா ஒரு கேள்வி. அதுக்கு ஆன்சர் பண்ணா இந்த இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம் நிறைவேறிடுது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். சார், பாரம்பரியத்துல சில விஷயம் நியாயமானது, சில விஷயம் தவறானது. அதெல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு நமக்கு வேணும். இது சரியா இது தப்பா அப்படின்னு பார்க்கிற தைரியம் நமக்கு வேணும். அது நமக்கு வரலன்னு சொன்னா ரொம்ப பெரிய ஆபத்து. சாதாரண விஷயம், தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிடாதேம்பாங்க. ஏன்? கீரை சாப்பிட்டா வெளியே போகும், தயிர் சாப்பிட்டா அரெஸ்ட் ஆயிடும். இது ரெண்டையும் உள்ள சாப்பிட்டா உள்ளேயே பட்டிமன்றம் நடக்கும். இதுக்கு நாம போய் ஒரு நடுவரை கூட்டிட்டு வர முடியாது இல்லையா? சோ சாப்பாட்டுல ரெஸ்ட்ரிக்ஷனா இரு அப்படிம்பாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் காரண காரியத்தோட சில விஷயங்கள் சொல்லி இருப்பாங்க, அவைகளை ஃபாலோ பண்ணணும். ஓ, லாஜிக்கலி there is a reason behind it அப்படிங்கறத ஏத்துக்கணும். மற்றதுல போதும், நம்ம மாத்திக்கலாம், நிறுத்திடலாம், ஒன்னும் தவறு. இந்த பந்தல் போட்டிருக்காங்களே, நீங்க 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கீத்து கொட்டையை தவிர வேற பந்தல் உண்டா? இது வச்சா முடிச்சுக்கோன்னு அர்த்தமாமா? இல்லட்டா நான் முடிக்கிறதா தான் இருக்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பந்தல் பார்த்துருக்கீங்களா? கீத்து கொட்டகை, ஓட்டை, மழை பெஞ்சா ஒழுவும், காத்தடிச்சதுன்னா அந்த கீத்து அப்படியே அப்படியே பறக்கும். இந்த பந்தல் போடுறதுக்கு 2 நாள்ல போட்டிருப்பாங்க. கீத்து கொட்டகை போடுறதா இருந்தா 10 நாள் ஆகும். அது எல்லாம் பண்ணி நட்டு, சவுக்கு மரம் கட்டு, கயிறு கட்டி, பிரிச்சு எல்லாம் இதெல்லாம் டக்கு 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 போட்டு முடிச்சிடுறாங்க. இதை மாற்றம் எவ்வளவு சௌகரியமானது, எவ்வளவு சௌகரியமானது. இதை போடலாம் எடுக்கலாம். லேட்டஸ்டா ஒருத்தர் வந்து கின்னஸ் சாதனைக்கா ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்ன தெரியுங்களா? 2.5 மணி நேரத்துல ஒரு வீடு கட்டியிருக்காரு. எப்படி? 2.5 மணி நேரத்துல ஒரு வீடு கட்டி இருக்கிறார். எப்படி? எல்லாம் முதலே பண்ணியாச்சு. ஜன்னல், கதவு, கான்கிரீட், இது சுவரு எல்லாம் ரெடி. கிரேன் கொண்டாடுது, டக்கு 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 ஃபிட் பண்ணுது. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே பெட்ரூம், பாத்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாத்தோட கூடிய ஒரு வீட்டை 2.5 மணி நேரத்துல ஒரு கின்னஸ் சாதனைக்காக ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு? இப்ப மெட்ராஸ்ல நீங்க வந்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டிங் முன்னாடியே பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படியே கிரேன் கொண்டாந்து மேல வைக்கும். முன்னெல்லாம் ஒரு பிரிட்ஜ் கட்டுறதா இருந்தா 15 வருஷம் ஆகும், இப்ப 15 மாசத்துல முடிக்கலாம். அப்ப நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு ஒண்ணு நோக்கி போறோம். we want to save time.
நம்ம கஷ்டங்கள்ல இருந்து சீக்கிரமா வெளியே வரணும்னு நினைக்கிறோம். எனக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ டைஃபாய்டு வந்துச்சுங்க. ஆனா அதுல ஒரே ஒரு நன்மை, எக்ஸாம் எழுதாமையே பாஸ் போட்டாங்க. எங்க ஹெட்மாஸ்டர் வந்தாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பாஸ்ன்ட்டு போயிட்டாரு. இதுக்கு 2 டைஃபாய்டே வந்திருக்கலாம் நாங்களாம் அப்ப நினைச்சோம். அப்பெல்லாம் டைஃபாய்டுன்னு சொன்னா 40 நாள் கொன்னுடுவாங்க, 40 நாள் கொன்னுடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் டைஃபாய்டுன்னு சொன்னா 48 மணி நேரத்தில் அவங்களை எழுப்பி உட்காந்து வச்சு சரவண பவன்ல போய் சாம்பார் வடை சாப்பிடலாம். ஏன்? எவ்வளவோ அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வந்தாச்சு. நான் அடிக்கடி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வந்துருச்சு இப்போ பல வகையில், இன்க்ளூடிங் கேன்சர். அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மாறி இருக்கு உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி டிராவல் பண்ணுமா இல்லையா? சோ பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப ஓஷோ சொல்வாரு, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். எல்லாரும் பயத்திலேயே சாவறாயா, பயத்திலேயே சாவறாயா. பயப்படாது. லைஃப்ல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வந்தோம், இருந்தோம், போறோம். எப்ப போனா என்ன? 7ஆம் தேதி போனா என்ன, 8ஆம் தேதி போனா என்ன? 8ஆம் தேதிக்கு மேல 6ஆம் தேதியே போனா என்ன? யாரு கவலைப்பட போறாரு? நம்ம சீக்கிரமா போனா உறவுக்கார சந்தோஷப்படுவான், சொத்து வரும் அப்படின்னு இன்னும் அதிகமா சந்தோஷமே படுவான். என்னத்துக்கு அதை போய் பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சோ அச்சமற்றவர்களாக வாழ்வதற்கு நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். கால மாற்றம், பருவ மாற்றம், மனமாற்றம், வசதிகளுடைய மாற்றம். முதல்ல வீடு கட்டுறோம் மெட்ராஸ்ல. வீடு கட்டும் போது, சார் நான் எவ்வளவு பைத்தியம் பாருங்க. இப்போ வீடு கட்டும் போது எங்களுக்கு ஒரு பெட்ரூம். எனக்கு அப்பவே தெரியாது, நானும் அவளுமே ஒரே ரூம்ல தூங்குறது கொஞ்ச நாள் கழிச்சு கஷ்டம் அப்படிங்கிறது அப்ப தெரியாது. வயசாக வயசாக வயசானவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தனி பெட்ரூமு, ஒய்ஃபுக்கு தனி பெட்ரூமு, நடுவில் போனா போதுன்னு ஒரு கதவு. ஏன்னா உயிர் கீர் போறதா இருந்தா கூப்பிட்டு வச்சு சொல்லணும் இல்லை, அதனால அது ஒன்னோட சரி. ஏன்னா தப்பு இல்லை, அவங்களுடைய ரசனையே வேற சார், என்னோட ரசனையே வேற சார். நான் என்ன சொன்னேன்? ராத்திரி MS சுப்புலட்சுமி, ஜேசுதாஸ் இதெல்லாம் அவங்களுக்கு எந்த சீரியல் விட்டு போச்சோ அது எல்லாத்தையும் யூடியூப்ல பார்த்தாலும் அவங்களுக்கு அதை நம்மளால கேட்க முடியாது. ஒருத்திய கொலை பண்ணுவா, ஒருத்தனுக்கு கற்பழிப்பு, இதே வேலையா இருக்கு அந்த யூடியூப்ல. இதை தவிர அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. கேட்டா எனக்கு எரிச்சலம் வரும். எரிச்சலை யார்கிட்ட வேணாலும் காட்டலாம், ஒய்ஃப்ட்ட போய் எரிச்சலை காட்ட முடியுமா? முடியாது. அதை விட பெட்டர் என்ன? நான் இந்த ரூம், அந்த ரூம், நடுவில் ஒரு கதவு, ஒரு உயிராபத்தா கூப்பிடுறதுக்கு வசதியா ஒரு கதவு மட்டும் இருந்தா போதும். சரி, நான் இங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். இந்த வீடு கட்டும் போது எனக்கு என் பிள்ளைங்க மாப்பிள்ளையோட வருவாங்க, அவங்க பேர பிள்ளையோட எல்லாம் வருவாங்க, சம்பந்தி எல்லாம் வருவாங்க. அப்போ வந்தா எல்லாரும் தங்கறதுக்கு. இப்போ அவ்வளவு பெரிய வீட்டுல சார் நானும் என் மனைவியும் மட்டும் உட்காந்து, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பிஸி. யாரையும் குறை சொல்லலைண்ணா. அப்பதான் புரிஞ்சு, இவ்வளவு லட்சத்தை போய் இந்த வீட்டுல போட்டமே, நாம எவ்வளவு பெரிய முட்டாள். இதுக்கு அழகா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்ல இருந்துட்டு இதுங்க வந்தா கூட ஒரு நாள் 2 நாள்னா கூட நீங்க இந்த வீட்டுல இருங்க, நான் வெளியே போறேன்னு கூட போயிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? நான் அன்னைக்கு எடுத்த முடிவு என்னமோ பெரிய நல்ல முடிவுன்னு நினைச்சா, இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு பெரிய பில்டிங்கை பெருக்கி துடைக்க முடியல, பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்? மாறுவது என்பது தவிர்க்க முடியும். ஆனா இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன், என்ன என் ஒய்ஃப்ட்ட, இது நமக்கு வேணாம், விட்டுரு, அப்படியே விட்டுட்டு நாம பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இல்லம் பார்த்து நல்லா அருமையா சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல போய் உட்காந்துக்கலாம். இது வேண்டியது இல்லை. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? கல்லின் மீதும் மண்ணின் மீதும் ஆசை வைக்காதீர்கள், மனிதர்கள் மீது மட்டும் அன்பு வையுங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா அது கிடக்குது கல்லு. பெருசாக வேற என்ன பண்ண முடியும்? 4 இரும்பு கல்லு அதை வச்சிருப்போம். நான் கட்டின வீடுன்னு அதோடய நம்ம உட்காந்து அவஸ்தைப்பட முடியும்? தேவையில்லை. அது நமக்கு அப்ப அது அவசியம். இப்ப நமக்கு அது அவசியம் இல்லை. எங்க அம்மா இருந்தாங்க, எங்க மாமியார் இருந்தாங்க, எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. அவ்வளவு பெரிய வீடு தேவைப்பட்டுச்சு. யாருமே இப்ப இல்லை. எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? தப்புன்னு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது தானே. அட்டாச்மெண்ட், ஒரு பில்டிங் மேல அட்டாச்மெண்ட் இருந்தா நம்ம சௌக்கியமா இருக்க முடியாது. எனவே இது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? மாற்றம் ஒன்றே மாறாது. ரிலிஜன்ல நிறைய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் வரணும். அதே மாதிரி அரசியல்ல நிறைய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் வரணும். இலக்கியங்கள் நிறைய மாற்றம் வந்தாச்சு,
இன்னும் வரணும். இப்படி எல்லா மாற்றங்களும் வந்தாதான் ஒரு சமூகம் நன்றாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு மனைவியை மாற்றாதீர்கள், கணவனை மாற்றாதீர்கள், அது போன்ற ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடாமல் மற்றவற்றை எல்லாம் மாற்றுவதற்கு மனம் தயாராக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.